ஹலோ கைஸ், வெல்கம் டு கூஃபி கிக்ஸ். புரோட்டோ 2 ப்ளூ அட்டாக்ஸ் சாப்டர் 13 கான ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்னீக் பீக்ல நம்ம புரோட்டோ 3 வருஷத்துக்கு முன்னாடி காஷின் குஜனை எப்படி மீட் பண்றான் அப்படின்றத காமிக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேனல்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம புரோட்டோ எப்படி ஃபிளைங் ரேஜனை கத்துக்கிட்டான், வின்செல் பிரேக் த்ரூ எப்படி கத்துக்கிட்டான், அதுக்கப்புறமா ரசைன் உசிகோ இதெல்லாம் எப்படி அவன் லேர்ன் பண்ணான் அப்படின்றதுக்கு ஒரு அடித்தளமா தான் இந்த பேனல் இருக்குன்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம புரோட்டோவை ஃபர்ஸ்ட் சாஸ்கே ட்ரெயின் பண்ணுவான். சாஸ்கே அவனோட எல்லா ஸ்வாட் ஸ்டைலு, அவனோட டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டான். ஆனா வின்செல் பிரேக் த்ரூ, ரசைன் உசிகோ, ஃபிளைங் ரேஜன் இது எதுவுமே நம்ம சாஸ்கே கிட்ட இருக்க ஜுட்சு கிடையாது. ஓகேவா? அப்படின்னா இந்த ஜுட்சு எல்லாத்தையுமே அவன் காஷின் கோஜின் கிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணிருக்கணும். சோ எனக்கு இந்த பிளான்ல பார்த்ததுக்கு அப்புறம் மேபி அடுத்த சாப்டர்ல, அதாவது சாப்டர் 13ல நம்ம புரோட்டோ சாஸ்கே கிட்ட இருந்து போன பிறகு காஷின் கோஜினை மீட் பண்ணி எப்படிலாம் அந்த டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணா அப்படின்றத காமிக்க மாட்டாங்க. பட் ஆனா ஒரு ஹிண்ட் கிடைக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கே தெரியும் காஷின் கோஜின் ஜிராயோட க்ளோன்னு சொல்லிட்டு. சோ ஜிராயோட க்ளோனா இருக்கிறதுனால மட்டுமே காஷின் கோஜினுக்கு ஜிராயோட எல்லா டெக்னிக்ஸுமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. சோ அப்படி இருக்கப்போ காஷின் கோஜினுக்கு இந்த ஜுட்சுலாம் எப்படி தெரியும்? மேபி அமடோ நம்ம காஷின் கோஜினை கிரியேட் பண்ணும் பொழுது ஜிராயோட எல்லா மெமரிஸுமே எடுத்து காஷின் கோஜினுக்கு கொடுத்துருக்கலாம். லைக் அகேபியோட டேட்டாவை எடுத்து ஒரு க்ளோனை உருவாக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி. இல்ல அப்படின்னா இந்த எல்லா நிஞ்சுட்சுமே ஒரு ஸ்க்ரோல் எழுதிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்க்ரோலை வந்து நம்ம காஷின் கோஜின் எடுத்து அது மூலமா வந்து இந்த ஜுட்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். சரி, ஓகே, பாசிபிலிட்டி அப்படின்னா நம்ம பாட்டு பேசிக்கிட்டே போலாம். பட் ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட்னு ஒன்று இருக்கு. அதை வந்து நம்ம சாப்டர் ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம ஸ்னீக் பீக்கை கவர் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்னீக் பீக்கோட ஸ்டார்டிங் பேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம புரோட்டோ எங்கேயோ இருந்து காஷின் கோஜின் இருக்க பிளேஸ்க்கு வரான். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடமே அவனுக்கு புதுசா இருக்கு. அவன் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம காஷின் கோஜின் கீழ இருந்து எந்திரிக்கிறாரு. அண்ட் நம்ம புரோட்டோ காலு கீழே சம்மனிங் ஜுட்சு இருக்கு. அண்ட் அந்த சம்மனிங் ஜுட்சுவோட சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு டோடு இருக்கு. அப்படின்னா காஷின் கோஜின் ஆக்சுவலி நம்ம புரோட்டோவை ரிவர்ஸ் சம்மனிங் பண்ணிருக்காரு. இந்த ரிவர்ஸ் சம்மனிங் அப்படின்றது புதுசு கிடையாது. இதை நம்ம நரட்டோலே பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் சம்மனிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சம்மனிங்னா ஒரு அனிமலை நம்ம இடத்துக்கு வர வைக்கிறது. ரிவர்ஸ் சம்மனிங்னா அந்த அனிமல் அது இருக்க இடத்துக்கு நம்மள வர வைக்கிறது. இல்ல அப்படின்னா அந்த அனிமலை வேற ஒரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றது. இதுதான் வந்து ரிவர்ஸ் சம்மனிங். சோ மேபி இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம காஷின் கோஜின் அந்த தவளைய புரோட்டோவோட உடம்புக்குள்ள மேபி அட்டாச் பண்ணிருக்கலாம். அண்ட் அது நம்ம புரோட்டோக்கே தெரியாம இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம புரோட்டோவை காஷின் கோஜின் ரிவர்ஸ் சம்மனிங் மூலமா அவன் இருக்க இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். இதுதான் வந்து அதிகமான பாசிபிலிட்டி. ஓகே, புரோட்டோ பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்த பிறகு காஷின் கோஜின் அவங்க கிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இருக்கிறது லேண்ட் ஆஃப் விண்டுக்கு வெளியே. இது ஒரோச்சிமாருவோட கைவிடப்பட்ட ஒரு ஹைட் அவுட். இங்க இருக்க சீக்ரெட் பேசேஜ் கூட என்னோட ஹிடன் கெஞ்சுட்சு மூலமா நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல அப்படின்னு காஷின் கோஜின் சொல்லும் பொழுது புரோட்டோ பேந்த பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இந்த தவளை பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக் நிஞ்சா டூல். இது பார்க்க தவளை மாதிரியே தான் இருக்கும். ஆனா இது ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணப்பட்டது. என்னோட சாக்கராவை யூஸ் பண்ணி நான் தூரத்துல இருந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் உன்கிட்ட பேசுனது தவளை கிடையாது, நான் தான் அப்படின்ட்டு நம்ம காஷின் கோஜின் சொல்லவும், நீ யாரு, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்ட்டு நம்ம புரோட்டோ சொல்றான். ஓகே, இந்த பேனல் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பத்தை சரி செஞ்சிருக்குன்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம புரோட்டோ இந்த தவளைகளை யூஸ் பண்ணிட்டு இருப்போம் பாத்தீங்களா. சோ அதனால இந்த தவளை யூஸ் பண்ற எல்லாருமே மேபி சேஜ் யூஸரா இருப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? நார்மலாவே. சோ நம்ம புரோட்டோவுமே இதை யூஸ் பண்றதுனால அவனுமே ஒருவேளை சேஜ் மூட் கத்துக்கிட்டு இருப்பானோ அப்படின்ட்டு எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம புரோட்டோ இருக்கிறது காஷின் கோஜின் கூட தான். அவனுமே ஒரு சேஜ் யூஸர் தான். சோ மேபி அவன் வந்து நம்ம புரோட்டோக்கு சேஜ் மூட கத்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இது எல்லாமே வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த தவளை ஆக்சுவலி உண்மையான தவளைகள் கிடையாது. அது ஆக்சுவலி வந்து ஒரு ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணப்பட்ட சயின்டிபிக் நிஞ்சா டூல். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம காஷின் கோஜின் உண்மையாலுமே சேஜ் மூட மவுண்ட் ஃபியூஜில இருந்து தான் லேர்ன் பண்ணாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன்னா மிட்சுகி பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாருவோட பையன். ஒரோச்சிமாரு மிட்சுகியை ஜெனட்டிக்கா கிரியேட் பண்ணிருப்பான். சோ அதனால அவனுக்கு டிஃபால்ட்டாவே சேஜ் மூட் இருக்கும். மிட்சுகி எந்த ஒரு ட்ரைனிங்குமே சேஜ் மூடுக்காக பண்ண மாதிரி நமக்கு காமிக்கல. சோ அதே மாதிரி தான் நம்ம காஷின் கோஜினுமே ஜிராயோட க்ளோனா இருக்கிறதுனால அவருக்குமே மேபி இந்த சேஜ் மூட் டிஃபால்ட்டா இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம காஷின் கோஜின் பெரிய பெரிய தவளை சமன் பண்ணுவார் பாத்தீங்களா, அதுவுமே ஆக்சுவலி உண்மையான தவளையா இல்ல அதுவுமே ஆர்டிபிஷியலான தவளையான்ட்டு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. பட் இப்போதைக்கு அந்த சின்ன தவளை ஒரு ஆர்டிபிஷியல் தவளை அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம புரோட்டோ இந்த மாதிரி நீ யாரு, எனக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம காஷின் கோஜின் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கையில இருக்க உடஞ்ச மாஸ்க் எடுத்து நம்ம புரோட்டோக்கு காமிக்கிறாரு. சோ இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் தாண்டா இஸ்கி கூட சண்டை போட்டவன் அப்படின்ட்டு சொல்லாம சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம புரோட்டோ காஷின் கோஜினை இதோட 3வது தடவை பாக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல மீட் பண்ணிருப்பான். செகண்ட் டைம்
வீடியோல மீட் பண்ணிருப்பான் அண்ட் மூணாவதா இப்போ மறுபடியும் நேர்ல மீட் பண்றான். ஃபர்ஸ்ட் டைம் காஷின் கோஜின் ஆவோ அனுப்பி காவாக்கி கொண்டு வர சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்ம காஷின் கோஜின் புருட்டோட கையில இருக்க காரமாவை பாப்பாரு அண்ட் புருட்டோவை பார்த்தும் பேசுவாரு. அந்த டைம்ல அவர் மாஸ்க் போட்டிருப்பாரு. செகண்ட் டைம் அமடோ லீஃப்லெஸ்குள்ள வந்த பிறகு அவனோட கண்ணாடி யூஸ் பண்ணி இஷிகி விசஸ் அமடோ ஃபைட்ட அவன் வந்து டெலகாஸ்ட் பண்ணுவான். அப்பதான் நம்ம புருட்டோ செகண்ட் டைமா காஷின் கோஜினை மீட் பண்ணுவான். அப்பயுமே காஷின் கோஜின் மூஞ்சில பாத்தீங்கன்னா மாஸ்க் இருக்கும். இஷிகியும் காஷின் கோஜினும் கண்டினியூஸா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அங்க டெலகாஸ்ட் பண்ற அந்த தவளை பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகிரும். அதனால டெலகாஸ்ட் ஸ்டாப் ஆகிரும். சோ அதுக்கப்புறமா தான் இஷிகி காஷின் கோஜினோட மாஸ்க பிரேக் பண்ணும்போது காஷின் கோஜினோட ஃபேஸை ரிவீல் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம புருட்டோக்கு தெரிஞ்சிருக்காது. சோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம புருட்டோ பாத்தீங்கன்னா காஷின் கோஜினோட ஃபேஸை மாஸ்க் இல்லாம பாக்குறதுனால அவனுக்கு அடையாளம் தெரியல. ஒருவேளை அவன் மாஸ்க் போட்டிருந்தான் அப்படின்னா நம்ம புருட்டோ இவன் தான் காஷின் கோஜின் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பான். சோ நம்ம புருட்டோக்கு ரெமெம்பர் பண்றதுக்காக தான் அந்த உடஞ்சு போன மாஸ்க் எடுத்து அவன் நம்ம புருட்டோ கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, இந்த பேனல்ல இவ்வளவுதான் இருக்கு. ஆக்சுவலி இந்த பேனல் எப்ப நடக்குது அப்படின்ட்டு எனக்கு ஒண்ணு தோணுது. அதுதான் வந்து இப்ப நான் ஷேர் பண்ண போறேன். ஓகேவா? சாப்டர் 5ல பாத்தீங்கன்னா ப்ரீ டைம் ஸ்கிப்ல நம்ம புருட்டோ எப்படி சாஸ்கே கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான் அண்ட் சாஸ்கேக்கு என்னாச்சு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா கோட் வந்து நம்ம சாஸ்கேன் புருட்டோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வருவான். சோ அதனால நம்ம சாஸ்கே என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவனை நம்மளால சமாளிக்க முடியாது, நீங்க எது தப்பிச்சு போ, நான் உனக்கு சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே நீ மாஸ்டர் பண்ணு, உன்னை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சாஸ்கே சொல்லவும், நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு புருட்டோ சொல்லுவான். இதுக்கு அடுத்த பேனல்ல நம்ம புருட்டோ சாஸ்கேவை மீட் பண்ணுவான். சாஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீயா மாறி இருப்பான் அண்ட் அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கிளாக் ரைம்ஸ் அங்க செத்து கிடக்கும். அதுக்கப்புறமா நம்ம புருட்டோ சாஸ்கேயோட ஸ்வாட் எடுத்து அவனோட ஷீத்துக்குள்ள சொருகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு பேனலையும் நீங்க நல்லா கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சாஸ்கே கிட்ட நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு புருட்டோ சொல்லும்போது புருட்டோட ஃபேஸ்ல ரத்த காயம் இருக்கும். ஓகேவா? ஆனா இதுக்கப்புறம் வர பேனல்ல நம்ம சாஸ்கேயோட ஸ்வாட் எடுத்து புருட்டோ வைக்கிறான் பாத்தீங்களா, அப்போ புருட்டோட ஃபேஸ்ல எந்த ஒரு ரத்த காயமும் இருக்காது, கிளீனா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பேனல்லையுமே நம்ம புருட்டோட லுக் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ அப்படின்னா இந்த ரெண்டு பேனலுக்கும் டைம் கேப் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, ரொம்பவே கம்மி தான். ஆனாலுமே நம்ம புருட்டோ மூஞ்சில எந்த ஒரு காயமே கிடையாது. அப்படின்னா அவன் ஆக்சுவலி இங்க இருந்து தப்பிச்சு வேற எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் இங்க வந்திருக்கான். சோ புருட்டோ எப்படி தப்பிச்சான்? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அவன் பறந்து போகணும், இன்னொன்னு ஃபிளைங் ரேஜன் யூஸ் பண்ணணும். பறந்து போனா நம்ம கோடால அவனை பிடிக்க முடியாது, ஏன்னா கோடு வந்து ஒரு ஒட்சுசுக்கி கிடையாது, அதனால அவனால பறக்க முடியாது. இன்னொன்னு ஃபிளைங் ரேஜன் யூஸ் பண்றது. அப்படி நம்ம புருட்டோ ஃபிளைங் ரேஜனை அப்பயே கத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் வந்து சாஸ்கேவை காப்பாத்திருக்கலாம் அண்ட் அவனால பறக்க முடிஞ்சாலுமே அவன் நம்ம சாஸ்கேவை காப்பாத்திருக்கலாம். சோ இந்த ரெண்டு எபிலிட்டியுமே அந்த டைம்ல நம்ம புருட்டோ கிட்ட கிடையாது. அதனாலதான் நம்ம சாஸ்கே புருட்டோவை தப்பிச்சு போக சொல்லியிருப்பான். சோ இந்த ரெண்டு எபிலிட்டியுமே அவன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அங்க இருந்து அவன் எப்படி தப்பிச்சிருப்பான்? இப்படி நம்ம யோசிக்கும் பொழுதுதான் இந்த ஸ்னீக் பீக் நமக்கு ஒரு ஆன்சரை கொடுத்திருக்கு. அதாவது நம்ம புருட்டோ அங்க தப்பிக்கும் பொழுது நம்ம காஷின் கோஜின் அவரோட அந்த தவளையை யூஸ் பண்ணி நம்ம புருட்டோவை ரிவர்ஸ் சம்மனிங் பண்ணிருக்காரு. ஆனா இந்த பேனல்ல நீ பேசிக்கிட்டு இருந்தது தவளை கிட்ட கிடையாது, என் கிட்ட தான் அப்படின்ட்டு நம்ம காஷின் கோஜின் சொல்றாரு. அப்படின்னா நம்ம புருட்டோ இங்க ரிவர்ஸ் சம்மனிங் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த தவளை கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கான். சோ அப்படின்னா நம்ம புருட்டோ அங்க இருந்து தப்பிச்சோட ட்ரை பண்ணிருக்கான். அப்படி தப்பிச்சோட ட்ரை பண்ணும்போது தான் இந்த தவளை நம்ம புருட்டோ கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் ரிவர்ஸ் சம்மனிங் யூஸ் பண்ணி நம்ம புருட்டோ இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான். சோ அதுக்கப்புறமா தான் இந்த எல்லா விஷயங்களுமே நடந்திருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இங்க வந்த பிறகுதான் நம்ம புருட்டோ சாஸ்கே கிட்ட இருந்து லேர்ன் பண்ண எல்லா விஷயத்தையுமே மாஸ்டர் பண்றான் அண்ட் காஷின் கோஜின் கிட்ட இருந்துமே நிறைய விஷயங்களை கத்துக்கிறான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒட்சுசுக்கி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு எபிலிட்டி இருக்கும், அவங்களோட சாக்ரா சிக்னேச்சரை எரேஸ் பண்றது. ஆனாலுமே ஒரு ஒட்சுசுக்கியால இன்னொரு ஒட்சுசுக்கியோட பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஆனா நம்ம கோடு பாத்தீங்கன்னா ஒரு ஒட்சுசுக்கி கிடையாது. அப்படி இருக்கப்போ அவன் வந்து எப்படி நம்ம புருட்டோவை கண்டுபிடிச்சான்? ஒன்னு நம்ம புருட்டோக்கு அந்த டைம்ல இந்த சாக்ரா எப்படி எரேஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாம இருந்திருக்கும். இன்னொன்னு நம்ம சாஸ்கேயோட சாக்கராவை அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கணும். ஆனா கோடோட ஒரு கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா புருட்டோவை கொல்றது தான். சாஸ்கே வந்து அதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லிஸ்ட்ன்ட்டு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கப்போ அவனை வந்து எதுக்கு நம்ம கோடு ஃபாலோ பண்ணணும்? ஸோ என்ன கேட்டா புருட்டோக்கு அந்த டைம்ல சாக்கராவை எப்படி எரேஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாம இருந்திருக்கணும். அதுக்கப்புறமா காஷின் கோஜின் கிட்ட வந்த பிறகுதான் அவன் அந்த எபிலிட்டியை கத்துக்கிட்டு இருக்கணும். இது ஜஸ்ட் என்னோட ஹெட் கேனன் தான். இது வந்து உங்களுக்கு தப்பா போட்டா நீங்க வந்து இதை விட்டுறலாம். ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறமா தான் நம்ம புருட்டோட லுக்கே டோட்டலா மாறுது. அதாவது நம்ம சாஸ்கே கிட்ட உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது
நம்ம பொருட்டோட லெஃப்ட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கயிறு இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா முடி லாங்கா இருக்கும். ஆனா காஷின் கோஜனை அவன் மீட் பண்ண பிறகு முடியை வெட்டிட்டு ஷார்ட்டா மாத்திடுவான். அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட்ல கிளவுஸ் போட்டிருப்பான். அண்ட் அதுக்கப்புறமா காஷின் கோஜன் கிட்ட இருந்து ஃபிளைங் ரேஞ்சனை கத்துக்கிறான். அண்ட் அவனுக்குள்ள இருக்க ஒச்சுசுக்கியோட ஃபிளைங் எபிலிட்டியுமே அவன் கத்துக்கிறான். சோ சொல்ல போனா பொருட்டோ காஷின் கோஜனை மீட் பண்ண பிறகுதான் அவனுக்குள்ள இருக்க ஒச்சுசுக்கியோட பவரை அவன் யூஸ் பண்ண கத்துக்கிறானே சொல்லலாம். ஏன்னா காஷின் கோஜன் பாத்தீங்கன்னா அமடா கூடயும் ஜிகன் கூடயும் க்ளோஸா ஒர்க் பண்ணுவேன். ஜிகன் ஒரு ஒச்சுசுக்கி, அமடா பாத்தீங்கன்னா ஒச்சுசுக்கியை விட பவர்ஃபுல்லா பீப்புளை கிரியேட் பண்றவன். சோ இவங்க ரெண்டு பேத்து கூடயும் அவன் க்ளோஸா இருக்கிறதுனால மேபி ஒச்சுசுக்கியோட இன்னர் எபிலிட்டி பத்தி அவனுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கலாம். அதை வந்து அவன் நம்ம பொருட்டோக்கு ஷேர் பண்ணிருக்கலாம். சோ அதனாலதான் நம்ம பொருட்டோ ஆக்சுவலி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்ட்டு நான் சொல்லுவேன். அண்ட் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த கிளவுஸை மென்ஷன் பண்ணிருப்பேன். இதை நான் வந்து ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா நம்ம சேனல்ல நம்ம பொருட்டோ அவனோட டோஜுட்சுவை ஹைட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு தெளிவாவே புரியும். நான் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம காஷின் கோஜனை மீட் பண்ண பிறகுதான் பொருட்டோ அவனுக்குள்ள இருக்க அந்த ஒச்சுசுக்கியோட பவர்ஸை யூஸ் பண்ண கத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். பாத்தீங்களா, இதுக்கும் அந்த கிளவுஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்கு. நம்ம சாஸ்கேவை விட்டு நம்ம பொருட்டோ போகும் பொழுது அவன் கையில கிளவுஸ் இல்ல. ஆனா காஷின் கோஜன் கிட்ட ட்ரெயின் பண்ண பிறகு நம்ம பொருட்டோ லெஃப்ட் ஹேண்ட்ல கிளவுஸ் போட்டிருக்கான். அண்ட் இந்த டைம்ல தான் அவனுக்குள்ள இருக்க ஒச்சுசுக்கியோட பவர்ஸுமே அவன் யூஸ் பண்ண கத்துக்கிறான். அப்படின்னா நம்ம மொமோஷிக்கியோட அந்த ரெட் ரினிகனுமே நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரியே இங்க வந்து க்ரோ ஆகியிருக்கலாம். ஸோ அதை கவர் பண்றதுக்கு தான் அவன் அந்த லெஃப்ட் கிளவுஸை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஏன்னா நான் சொல்றதுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட லிங்க்ஸ் இருக்குன்ட்டு நான் பிலீவ் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த சாப்டர்ல என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் சொல்றதுல நிறைய விஷயங்கள் தப்பா இருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நான் ஹெட் கேனை யூஸ் பண்ணி தான் வந்து என்னோட வீடியோஸை நான் மேக் பண்ணுவேன். ஓகேவா, ஆக்சுவலி எல்லா ஃபேக்ட்டுமே இருக்கும். ஆனாலுமே எக்ஸ்ட்ரா என்னோட ஹெட் கேனை நான் வந்து ஆட் பண்ணுவேன். அது வந்து சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. கடைசியா போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா நான் காவாக்கி எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத சொல்றதுக்கு இஷிகி விசஸ் மொமோஷிக்கியோட ஃபீட்ஸ் வந்து கம்பேர் பண்ணிருப்பேன். ஏன்னா அப்படிதான் பண்ண முடியும். அண்ட் டைட்டில்ல பாத்தீங்கன்னா காவாக்கி ஸ்ட்ராங்கர் தென் பொருட்டோ அப்படின்னு போட்டிருப்பேன். அது ஜஸ்ட் பீப்புளை லூர் பண்றதுக்கானே தவிர அதுதான் வீடியோக்குள்ள இருக்குன்ட்டு அர்த்தம் கிடையாது. ஓகேவா, சோ வீடியோவே ஃபுல்லா பார்க்காம நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பொருட்டோக்கு ஜோகன் இருக்கு, தேவையில்லாம விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஜோகனை பத்தி பேசவே கிடையாது. நான் பேசுறது கார்மா வந்து எந்த அளவுக்கு நம்ம காவாக்கி யூஸ் பண்றான், அதனால அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்றது தான் டோட்டலா அந்த வீடியோல பத்தி நான் பேசிருப்பேனே தவிர பொருட்டோக்கும் காவாக்கிக்கும் பெர்சனலா சண்டை நடந்தா என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். அண்ட் ரெண்டு பேர்த்தோட எபிலிட்டிஸுமே நான் கம்பேர் பண்ணிருக்க மாட்டேன். காவாக்கி ஏன் ஸ்ட்ராங், டெக்னிக்கலா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற எல்லா ஃபேக்டர்ஸுமே தான் நான் சொல்லியிருப்பேனே தவிர இவங்க ரெண்டு பேர்த்தோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் நான் கம்பேரே பண்ணல. ஆனா தேவையில்லாம நிறைய பேர் பாதியிலேயே பார்த்துட்டு தேவையில்லாம கமெண்ட் பண்றாங்க. அது பார்த்தா எரிச்சு தான் ஆகுது. ஸோ அதனால வந்து எப்பயுமே ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா அதை ஃபுல்லா பாருங்க. நான் என்னோட வீடியோக்குன்னு சொல்லல, ஏகப்பட்ட வீடியோஸ்க்குமே நீங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேனே தவிர என்னோட வீடியோக்கு நான் பெருசாக சொல்ல மாட்டேன். ஓகே நான் விளையாட்டு இருக்கேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.